வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளில் பயிற்சி 1.4ல் 2வதுல 4வது கணக்கு பார்க்குறோம். இந்த கணக்கு வந்து கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான், ஆனால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ரொம்ப எளிமையான கணக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அட்டவணை போட்டுக்குவோம். எக்ஸு ஒய்ன்னு அட்டவணை போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் எக்ஸுக்கு வந்து நம்ம 0ன்னு கொடுத்தோம்னா 0 + 1 1, 1னுடைய வர்க்கம் கனமூலம் வந்து 1. அடுத்து வந்து -1 கொடுக்குறோம். 0வின் கனமூலம் வந்து ஆட்டோமேட்டிக்காக 0 தான். அடுத்து வந்து என்ன செய்ய போகிறோம்னா நம்ம வந்து 7 கொடுக்குறோம். அப்போ தான் 2 8 வரும். 7 + 1 8, 8ன் கனமூலம் வந்து 2. அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா -9, -9ன்னு கொடுக்கும்போது -9னா என்ன வரும்? -1, 1 போச்சுன்னா -8, 8ங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக -2 வரும். அடுத்து வந்து இப்போ 7ன்னு கொடுத்ததுனால 8ன்னு வந்துருச்சு. அடுத்து கனமூலங்கிறதுனால 26 + 1 கூட கொடுக்கலாம். 26 + 1னா 27. 27ன் கனமூலம் வந்து 3. இது வந்து ரொம்ப பெரிய நம்பராக இருக்கிறதுனால நம்ம மேற்கொண்டு செய்யணும்னு அவசியம் இருக்காது. இப்போ எக்ஸ்ஹெச்சில் வந்து என்ன செய்ய போகிறோம்? நம்ம எக்ஸ்ஹெச்சில் ஓரளவு = 2ன்னு போட்டுக்குவோம். 0 2 4 6 8 9 கூட நம்மளுக்கு வரமாட்டேங்குது. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். -2 -4 -6 -8. அடுத்து மேல் நோக்கி போடும்போது 1 2 3. ஒய்ஹெச்சில் 1 சென்டிமீட்டர்ஸ் = ஓரலகுன்னே கொடுத்துக்கோங்க. நம்மளுக்கு அதான் வந்து எளிமையான மெத்தடு. சரி, இப்போ வந்து என்ன செய்கிறோம்? 0 1 0 1 இந்த இடத்துல இருக்குது. 0 1 -1 0 -1 0. நம்மளுக்கு இதுதான் மெயின் தேவை. ரொம்ப நம்பர்ஸ்லாம் நிறையா செய்யணும்னு அவசியம் இல்லை. 7 2 7, 7க்கு நேராக 2. ஓகே, 7 2. இங்கே வந்து -9 2ன்னு வரும். 2னா இந்த இதை ஒட்டி அப்படியே போகும்னு அர்த்தம். ஓகேவா? -9 2னா இந்த இடத்துல வரும். அப்போனா நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து இங்கே இருந்தே நம்ம வந்து கோடு போட ஆரம்பிச்சிருவோம். அவ்வளோதான். புரியுதா மாணவர்களே? இப்போ வந்து ஃபஸ்ட்டு கணக்குக்கும் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது? அந்த ஃபஸ்ட்டு உள்ள வரைவத்துக்கு இங்கே வந்து என்னது? ஒரு அலகு வந்து மேல் நோக்கி செல்கிறது. ஒரு அலகு மேல் நோக்கி செல்கிறது. அவ்வளோதான். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த வரைபடம் இது என்னது? y = x + 1 வரைபடம். இந்த பக்கம் பார்க்கோம்னா என்ன ஒரு அலகு இடது பக்கமும் நகர்ந்துருக்கு. நம்ம வந்து அச்சில் வந்து போகாமல் இடது பக்கமும் நகர்ந்து வருது. வரைபடம் y = x⁻1/3 வரைபடத்தை ஓரலகு கிடைமட்டமாக கிடைமட்டமாகனா என்னது? எக்ஸ் அச்சில்னு அர்த்தம். இடப்பக்கம் நோக்கி நகர்த்துகிறது. இந்த படம் வந்து எங்கே வருது? இதுதான் மெயின். ஓரளவு இடது பக்கம் கிடைமட்டம் எக்ஸ் அச்சில் கிடைக்குது அப்படின்னு அர்த்தம்.